இளமை பருவத்திலேயே சில மேன்மைகளை கர்த்தர் சாமுவேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவங்களை, இந்த சின்ன என்ன சொல்ல அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிகமாக கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை என்ன செய்வாராக? தருவார். அதில் ஒன்றை தான் நம்ம வாசித்தோம், பிள்ளை ஆண்டான். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நேராக வரும்போது கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் வசனங்களை தாண்டும் போது சாமுவேல் முதிர் வயதான போது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்போது சாமுவேல் முதிர் வயதான போது. அப்போது சாமுவேல் என்பது சாமுவேல் 2-3 வருஷத்து அதிகாரத்தில் அவனை தாத்தாவை ஆக்கியாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவனுடைய சில ஊழிய அனுபவங்கள் இருக்குது. நம்ம அதை நாளையிலிருந்து கவனிப்போம். அப்போ நான் சொல்ல வருகிற இந்த அனுபவம் அதாவது அவனுடைய இளமை பருவத்திலேயே சில மேன்மைகள் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமேன். அதில் ஒன்று என்னென்னா, அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஒரு முறை கூட சொல்லுங்க. மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகும். நான் இதில் ஒரு காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணுறேன். நமக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திக்கணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் நான் நேற்றுக்கு சில சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளை சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய ஆழமாய் இருக்க வேண்டிய வார்த்தை. நான் 2-3 நாட்களாக இந்த வார்த்தையை வைத்து அதிகமாய் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அதில் என்ன தெரியுமா? ஒன்று, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருப்பதாக. சத்தமாமே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக. இப்போ கவனிங்க, இவன் இளமை பருவத்தை பயன்படுத்தினதுனால முதல் மேன்மை, அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஒருவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அவனிடத்தில், அதாவது எதையும் கேட்டு, இல்லைன்னா அவனுக்கு எதையும் கேட்டு கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஒருவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்ல, அவனுக்காக எதையும் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அதை தாருங்க, இதை தாருங்க அப்படி நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறீரா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செய்கை, என்னுடைய கிரியைகள் உம்மை துக்கப்படுத்துகிறதா, காயப்படுத்துகிறதா, அல்லது சந்தோஷப்படுத்துகிறதா? ஹலோ, சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. இனி சத்தத்தை உயர்த்தி, சாமுவேலுடைய வாழ்க்கை தேவனை துக்கப்படுத்தவில்லை, காயப்படுத்தவில்லை, தேவனை பிரியப்படுத்தினது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொன்னால் தேவனை சந்தோஷப்படுத்தினது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை யாராவது பிரியப்படுத்துகிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய செயல் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கேட்கிறதற்கு நாம் இல்லை என்று மறுத்துறை கொடுப்போமா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. வாயை திறந்து கொடுக்க மாட்டோம். இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது என்ன செஞ்சாவது என்ன செய்வோம்? கொடுப்போம். எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தை. நான் தேவனை பிரியப்படுத்தும் போது என்னுடைய ஜபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமே, சரியான வேடாகும். ஏன்னா நான் ஏன் அந்த
அவங்க இது பண்ணிட்டு என் மைண்டு, ஏன்னா எனக்கு கனெக்ட் ஆகாமல் ஃப்ரீ. ஆனால் இது வந்து ஒவ்வொருமே வேல்யூவான வேர்டு. இதை நம்ம ப்ரெசன்ஸில் இருந்து மெடிடேட் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு டெலிவரன்ஸ். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க. 12th எல்லா பாடம் ஃபெயிலாகி வந்துட்டு எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கஷ்டமாக இருக்கும், இன்னும் கோபம் வரும். அதே பிள்ளை 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு, இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. அம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்க, அம்மா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்டால் என்ன செய்வோம்? என்ன செய்தாவது பாருங்கள். அந்த பிரியம் என்பது எவ்வளோ வேல்யூபிள் என்பதை தான் அதை விளக்குறேன். ஏரோது அவனுடைய ஜென்ம நாளிலே, பிறந்த நாளிலே, அவனுடைய பிள்ளை அந்த ஏரோதியாளுடைய குமாரத்தி வந்து நடனமாடி ராஜாவை சந்தோஷப்படுத்தினாள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்படுத்தின போது என்னாச்சுன்னு சொன்னால், அந்த பிள்ளைகிட்ட ராஜா கேட்குறான், என்னை சந்தோஷப்படுத்திட்டா, என்னை பிரியப்படுத்திட்டா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளை போய் அம்மாவிட்ட கேட்டுச்சு. அம்மா சொல்லிச்சு, யோவான் ஸ்நானனுக்கு தலையை வாங்கிட்டு வான்னு. இவனுக்கு கொடுக்கிறது அந்த விண்ணப்பம் அவனை துக்கப்படுத்திச்சு. அவன் இப்படி இந்த பிள்ளை இப்படி ஒன்று கேட்குன்னு தெரியலை. அப்போ பாருங்கள், அவன் எவ்வளோ ஒரு மோசமான பெண்ணை அவன் வந்து தொடர்பில் வச்சிருக்கிறான் பாருங்கள். ஆனாலும் அவனுக்கு அது துக்கப்படுத்தினாலும் தன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளைக்கு அவன் அதை கொடுத்தான். யோவானை கொலை பண்ணினான். மனிதனே இந்த காரியத்தை செய்வான் என்றால், நம்முடைய ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தும் போது நமக்காக எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் என்னுடைய இன்றைக்கி நான் சொல்ல வர்ற ஒரு ஆழமான வார்த்தை. அடிக்கடி உங்களை நீங்கள் எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த ஒரு 3 நாட்களாக என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் நான் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு வேர்டு இது. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆத்துமாக்களை தாருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு செய்கைகளும் உம்மை பிரியப்படுத்தட்டும். அதாவது நான் ஆண்டவரே, என் ஊழியம், நான் செய்கிற ஊழியம் உம்மை சந்தோஷப்படுத்துகிறதா? நான் செய்கிற ஊழியம் உம்மை பிரியப்படுத்துகிறதா? என்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுகிறீரா? நம்ம ஒரு தேவ பிரசன்னத்தை சுமக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அவர் சந்தோஷமாக இருக்கிறாராம், அல்லது அவரை நான் சந்தோஷமாக வைத்திருக்கிறேனா, அல்லது துக்கத்தோடு இருக்கிறாரா அப்படின்னு என்னை ஆராய்ந்து பார்த்தேன். அதுக்கு தான் ஆண்டவரே, நான் பெரிய அளவு சாதிக்காட்டாலும் பரவாயில்ல, பெரிய ஊழியம் செய்யாட்டாலும் பரவாயில்ல, உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, உம்மை காயப்படுத்தக்கூடாது, உம்மை வேதனைப்படுத்தக்கூடாது, உமக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தாலே போதப்பா, அதுவே என் வாழ்க்கையின் வெற்றி, அதுவே என் ஊழியத்தின் வெற்றி. ஹலோ, கொஞ்சம் நீங்கள் நான் பேச உங்களை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். என் லைஃப் அவரை சந்தோஷப்படுத்துதா? என்ன நினச்சி ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? என்ன நினைத்து அவர் பிரியப்படுகிறாரா? என் பேர் மனோஜ், உங்கள் பேரை சொல்லுங்கள். இந்த பேரை சொல்லி என்ன நினைக்கும் போது அவருக்கு துக்கமாக இருக்கா? தெரியாமல்லாம் இவனை ரட்சித்துட்டேன், தெரியாமல்லாம் இவன் நம்முடைய பிள்ளையாக மாற்றிட்டேன், தெரியாமல்லாம் இவனை சபை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் நினச்சி ஃபீல் பண்ணுறாரா? இல்லைன்னா அவர் சந்தோஷப்படுகிறாரா? சிலரை நம்ம பொறுப்பில் சில இடங்களில் வைக்கும்போது சில 1-2 ஆட்கள் இந்த ஜீவம் இதில் பொறுப்பில் கேட்டு வாங்கி, ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டு வாங்கின போது வாங்கி அவ்வளோ இது பண்ணால் அடுத்து அவங்களே டிஸ்டர்ப் ஆச்சு. அப்போ என்ன ஃபீல் ஆச்சுன்னா, தெரியாமலாம் இவங்களை கேட்டு வாங்கி இந்த பொறுப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு.
நம்ம சாதாரணமான மனிதர்களை நம்ம எப்படி சிந்திக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளை குறித்து ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தினால் என்னுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதிலுண்டு. ரெண்டாவது, என் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தினால் நிச்சயமாக கர்த்தர் என்னை பிரியப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக ஒரு ஆமென். காது கேட்கல. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கண்களை மூடி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஒரு முறை கூட நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இந்த ஜெப நாட்களிலே ஒன்று நடக்கட்டும். ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, என்னை நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறது போல என் வாழ்க்கை இருப்பதாக. என்னை நினைத்தவர் மகிழ்கிறது போல என் வாழ்க்கை இருப்பதாக. என்னை நினைத்து சந்தோஷப்படுவது போல, பிரியப்படுவது போல என் வாழ்க்கை இருப்பதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் ஒரு 5 மேன்மைகளை சொல்லுவேன். ஆனால் ஒரு வார்த்தை, நான் இந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை. நம்முடைய கண்களை ஆண்டவரே, ஆண்டவரே, என் லைஃபு உம்மை பிரியப்படுத்தட்டும், என் வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்தட்டும். இல்லைனா நீ பிரியப்படுகிறபடி நான் வாழுகிறேனா? கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. ஒரு முறை கூட சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை. சத்தமா சத்தமா நம்புவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கவனிங்க, நம்ம தேவனை பிரியப்படுத்தும் போது நாம் நம் நிமித்தம் சாத்தான் துக்கப்படுகிறான். தேவனை துக்கப்படுத்தும் போது நம் நிமித்தம் சாத்தான் சந்தோஷப்படுகிறான். ஹலோ, நம்மால 2 பேரையும் சந்தோஷமாக வைக்க முடியாது, தேவனையும் சாத்தானே. பார்வோன் சொல்கிறான், உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் பலியிடுங்க, ஆராதனை செய்யுங்க, ஆனால் எகிப்தில் இருந்து என்ன செய்யுங்க செய்யுங்க. பட்டு கர்த்தர் மோசே சொல்கிறாரு, ஆராதனை செய்தால் நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே போய் தான் நாங்கள் ஆராதனை செய்வோம். கொஞ்சம் ஆராய்வோம். இந்த வேர்டு வந்து நாட் ஒன்லி அது இன்னைக்கு மட்டும் தியானிக்கிற வார்த்தை. அடிக்கடி அடிக்கடி நீங்கள் தியானிக்கணும், யோசிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மை சந்தோஷப்படுத்துகிறதா? நான் உண்மை சந்தோஷப்படுத்துகிறபடி நான் வாழ்கிறேனா? என்னை நினைத்து நீ துக்கப்படுகிறீரா, வேதனைப்படுகிறீரா? என்னை நினைத்து நீர் காயப்படுகிற, அல்லது என்னை ரட்சித்ததற்காக, என்னை அபிஷேகித்ததற்காக, என்னை நம்முடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக நீ சந்தோஷப்படுகிறீரா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலீஜியன், கிறிஸ்டியானிட்டி இஸ் ரிலேஷன்ஸ். இது உறவு, இது உறவு. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெப நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துவதாக, நம்முடைய வாழ்க்கை அவரை சந்தோஷப்படுத்துவதாக. எதையும் செய்வார் சார், எதையும் செய்வார், எதையும் செய்வார். இந்த கிரிக்கெட்டில் இந்தியா இப்போ வெற்றி பெற்ற போது உடனே அவங்களுக்கு கிரிக்கெட் வாரியம் 133 கோடி பணம் கொடுக்குறாங்க. அப்போது அதை வெற்றி பெற்று அதை சந்தோஷப்படுத்தினோடனே அது அவங்களுக்காக எதையும் செய்கிறாங்க.
ஒரு இவங்களை ஒரு மனிதனே ஒரு அமைப்பே இப்படி செய்யணும்னா பரலோகத்தின் தேவன் நாம் அவரை சந்தோஷப்படுத்தும் போது நமக்காக அவர் எதையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சத்தமாமே ஓகே. அப்போது இவன் இந்த ஆலயத்தில் இருந்ததுனால ஒரு மேன்மை, அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருந்தான். எப்படி எல்லாரும் சொல்லுங்கள், யாருக்கு முன்பாக? சாமுவேலின் பிள்ளை ஆண்டான். கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். அவனோட ஒவ்வொரு நடக்கைகளும் தேவனை பிரியப்படுத்தினது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ரெண்டாவது ஒரு மேன்மை, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். உலகத்தால் சாமுவேல் கரைபடவில்லை. உலகத்தால் இவன் ஆலயத்துக்குள்ளே இருந்து வளர்ந்தனால சிறு வயதிலே, சின்ன பருவத்திலே இவன் உலகத்தால் என்ன செய்யப்படவில்லை, கரைபடவில்லை. அந்த ஓப்னி பினேகாசம் செய்த பாவத்தை குறித்து ஆமென் அந்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவனை வைத்து ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. எச்சரிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். ஆமென். எத்தனாவது வசனம்? 34. ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரர்கள் வருவதே உனக்கு அடையாளம். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் என்ன செய்வார்கள்? சாவார்கள். எவ்வளவு ஒரு ஹார்டான ஒரு வேர்டு இல்லை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். ஏன்னா அவர்கள் செய்த பாவம், நான் சொல்ல வர ரொம்ப, அதாவது இவன் ஆலயத்தில் இருந்தது மட்டும் அல்ல, அந்த ஓப்பனியும் பிரகாசம் அவ்வளோ பாவம் செய்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய ஒரு சாபத்தை தான் சொல்கிறேன். உன 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் சாவார்கள். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படும். இப்படி பல காரியத்தை சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு பாவம் ஆசாரியர்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் போதே இன்னொரு வாலிபன், இன்னொரு இளைஞன், இன்னொரு பிள்ளையாண்டான், அவன் இந்த பாவத்தாலோ இந்த உலகத்தாலோ தன்னை கரைபடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். சத்தமாக ஒரு ஆமென். இந்த நாளில் இது ரொம்ப இது ஆக்சுவலாக இது வாலிபர்களையும் சின்ன பிள்ளைகளும் உட்கார வச்சு பேச வேண்டிய ஒரு வேர்டு. பட் நாம் இதை நம்ம தியானிக்கிறனால இதை நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்ன சொல்ல, 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் வரைக்கும் போதைக்கு அடிமை. நேற்றைக்கு நியூஸ் படிச்சிங்க, நம்ம திருநெல்வேலியில் திருநெல்வேலி விளாத்திக்குளன்ற இடத்துல 12th எக்ஸாம் எழுதிட்டு வர்ற ஒரு பிள்ளை சோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பொம்பளை பிள்ளை. அதை என்ன சொல்ல, இது பண்ணும்போது அவ்வளோ உள்ளம் உடையுது. இந்த உலகம் ஒரு கரையினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒருவன் தேவ சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவ சமூகத்தில் அவன் இருக்கும்போது, ஒரு பக்கம் வேசித்தனமும் பாவமும் நிறைந்திருக்கும்போது, அதன் மத்தியில் ஒரு இளைஞனை உலகத்தால் கரைபடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளை தானே, 3ஆம் வகுப்பு தானே படிக்குது, 4ஆம் வகுப்பு தானே. இல்லை, பிள்ளைங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்கிறாங்க. சர்ச்சில் நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு போராடுறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போன வாரம் சண்டே முடிச்சுட்டு போன வாரமும் நான் ஞானஸ்நானத்தை பற்றி தான் பிள்ளைகளுக்கு இந்த கிளாஸ் ஒரு புக்கில் இருந்து எடுத்தேன். அப்பவும் வாலிபர்களே சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஞானஸ்நானம் தாங்க, எங்களுக்கு ஞானஸ்நானம் வேணும். அதாவது நம்ம ஞானஸ்நானத்தை பற்றி
நம்ம சொல்லுவோம், பட்டு நீங்கள் எடுங்கன்னு நம்ம யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களா வாலண்டரியாக செய்யணும். நான் சொன்னேன் வேண்டாம் கொஞ்ச நாள் எடுங்க, இல்லை பாஸ்டர் இப்போமே தாங்க, இல்லை முழு மனசோடு தான் சொல்கிறேன். ஆமாம் பாஸ்டர் எப்படியாவது நாங்கள் எடுக்கணும், எங்களுக்கு ஞானஸ்நானம் கண்டிப்பாக தாங்க. வேறு யாராவது உங்களுக்கு பிடிச்ச பாஸ்டர் யாரும் அவங்கள ரெடி பண்ணுவோமா, இல்லை நான் தந்தால் போதுமா, இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு தரணும். அப்போது ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகள் இப்படி வளருகிறாங்கன்ற ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனாலும் கர்த்தர் இனி அவங்க காலேஜுக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் அவர்கள் இன்னொரு பாவத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை தாண்டி பாவத்துக்குள் அனுப்புகிறோம் என்பதில் எந்த மாறுத்திரமும் இல்லை. ஆனால் சாமுவேலை உலகத்தால் கரைபடாதபடி பாதுகாத்த கர்த்தர் நம்முடைய சிறு பிள்ளைகளை பாதுகாப்பாராக, நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்களை பாதுகாப்பாராக. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணோமா, மேக்சிமம் பெற்றோர் தான், பெற்றோர் இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை என்ன ஜெபிக்கப்போ முதல்ல சொன்னோம், நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஜெபித்த இது வந்து ஒரு ப்ரேயர். அதனால் நான் அந்த ப்ரேயராக மைண்ட்லேயும் கொண்டு ஒன்று என்னுடைய செய்கை உமக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னோம். ரெண்டாவது இன்றைக்கி இப்போ சொல்கிற ஒரு வேர்டு, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. வயசாயிட்டு நினைக்காதுங்க, சின்ன பிள்ளை நினைக்காதுங்க, வாலிப பரவாயில்ல, தயவு செய்து அப்படி நினைக்காதுங்க. சாமுவேலை உலகத்தால் கரைபடாதபடி பாதுகாத்த கர்த்தர் காது கேட்கல. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாரா. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? ஜெபிக். வெரி குட், வெரி குட். விடாதுங்க. உங்கள் பிள்ளைங்க மேரேஜ் ஆகிருக்கலாம், ப்ளீஸ் அது அற்பமாக எடுக்காதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே கரிஸ்மாளுக்காக ஜெபிக்கிறேன், ரேஷ்மாளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. இங்கே இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம், அவங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை நான் ஒவ்வொருடைய பெயரை சொல்லாவிட்டாலும் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். சொல்லுங்கள் பெற்றோர், இதுதான் முக்கியம், இதுதான் மிக முக்கியமான. எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் இருக்கிற சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. வாலிபர் ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. ஆண்டவரே சாமுவேல் உலகத்தால் கரைபடவில்லை. சாமுவேல் உலகத்தால் கரைபடவில்லை. சாமுவேல் உலகத்தால் கரைபடவில்லை. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாதப்பா. எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்க வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். டிசோனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டினுவுக்காக ஜெபிக்கிறோம். நிசாந்துக்காக ஜெபிக்கிறோம். கிட்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஷரோனுக்காக ஆமென். ஷர்பினுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தம்பிமாருங்க உலகத்தால் கரைபடக்கூடாது. ஆமென். நிசாந்துக்கு தம்பிக்காக ஜெபிக்கிறோம். சோபா சிஸ்டருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தம்பிமாருங்க ஒருவர் உலகத்தால் கரைபடக்கூடாது. விமினுக்காக ஜெபிக்கிறோம்.
எங்கள் பிள்ளைகள் உலகத்தால் கரைபடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தங்கச்சி மர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெசிசஸோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பீலா சிஸ்டருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செல்வி சிஸ்டருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ்தர் சிஸ்டருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒருவர் உலகத்தால் கரைபடக்கூடாதப்பா, உலகத்தால் கரைபடக்கூட. அடியானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளம் வயதினருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவர் நாங்கள் உலகத்தால் கரைபட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெபம் அடியானுடைய சிந்தையிலே நீர் போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இதனுடைய மேன்மையை அறிய செய்வீராக. உலகத்தால் கரைபடக்கூடாது. உலகத்தால் எங்கள் சபையில் எங்கள் பிள்ளைகள் அண்டர் லவ்வில் விழுந்து விடக்கூடாது. சில போதை இப்படிப்பட்ட எந்த சிற்றின்பத்திலையும் எந்த போதையில் விழுந்து விடக்கூடாது. ரதீஸுக்காக ஜெபிக்கிறேன். தங்கச்சி ரஜிக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உலகத்தால் கரைபடக்கூடாது. அவங்க வெளியூரில் வேலை சம்பந்தமாக இருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் அந்த சென்னை பட்டணத்தில், கோயம்புத்தூரில் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். ரதீஸை பாதுகாத்து கொள்ளும். ரஜியை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் ஒருவர் கூட உலகத்தால் கரைபட்டு விடக்கூடாது. திருமணத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். உலகத்தால் எங்கள் பிள்ளைகள் கரைபடக்கூடாதப்பா. நான் பெயர் விட்டிருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நான் சொல்லுகிறேன். நான் ஏன் இந்த டைம் எடுத்துகிறேன்னா, நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. அதனால் நான் மெதுவாக போனாலும் ஒவ்வொன்றையும் ஆணித்தரமாக சொல்லி நம்ம ஜெபிக்கிறேன். ஏன்னா இது சும்மா ஒரு டைரியில் நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிற அனுபவம் மட்டும் இல்லை. இது நம்முடைய ஒரு அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவாராக. சத்தமாக அலையிலே சொல்லுங்கள். அப்போ சாமுவேல் இளமை பருவத்தில் இருக்கிற மேன்மை ஒன்று, அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தான். 2 உலகத்தால் என்ன செய்யவில்லை, கரைபடவில்லை. எவ்வளோ சரியான வேர்டு இல்லை, சரியான வேர்டு. இது தேவை. எங்கிட்ட ஒருத்தர் பெங்களூர் பட்டணத்துலேருந்து ஃபோன் பண்ணார். நம்ம அந்த ட்ரெஸரர் அவர் பண்ணும்போது அவர் சொன்னது, நாங்கள் வேலைக்காக இங்கே 21 days ப்ரேயர் இப்படி அடிக்கடி ப்ரேயர் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆதங்கம். அவர் சொல்கிறாரு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆல்நைட் ப்ரேயர்னால் என்னென்னு தெரியாது. போனார் விழிப்பு சொன்னோன்னா அவர் அந்த ஆதங்கம், எங்கள் பிள்ளைகளுக்கு விழிப்பு ஜபம்னா என்ன. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க அப்பா பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளுக்கு உபவாச ஜபம்னா என்னென்னு தெரியாது, காத்திருப்பு ஜபம்னா என்னென்னு தெரியலை. எங்கள் பிள்ளைகளுக்கு இது கண்டினியூஸ் 7 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு என்னென்னே தெரியாமல் எங்கள் பிள்ளைகள் வளருது. நாங்கள் வேலைக்காக உழைப்புக்காக இங்கே வந்தோம். பட்டு வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது. பட் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆனதை கோட்டை விடுறோம். ஆண்டவர் தான் ஒரு இரக்கம் பாராட்டணும் அப்படின்னார். புரிகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ இந்த உலகம் அவ்வளோ கரைபட்டு இருக்கிறது. ஆனால் நான் இங்கே சொல்கிறேன், சாமுவேலிருந்து வீட்டுக்குள்ளேயே பாவம் தலைவிரித்து ஆடினது. ஆண்டவர் சாபத்தை வருவித்து 2 பிள்ளைங்களும் ஒரே நாளில் காலி பண்ணார். இந்த ஏலி இடத்துல சில மிஸ்டேக் உண்டு, நான் அதை அங்கே அடுத்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. இந்த தேவ மனுஷன் எச்சரித்த போது கூட அவன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெரிய பிள்ளைகளுக்காகவும் உத்தரவாதம் பண்ண அது தெரியலை. அதனால் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்போது அன்றைக்கு சாமுவேல் உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழ்ந்தான் என்றால், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உலகத்தால் கரைபடாதபடிக்கு கர்த்தர் வாழச் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க தானியேல் அந்த பார்வோன் அரண்மனையில் இருந்தாலும் நாங்கள் பருப்பு சாப்பிட்றோம், எங்களுக்கு அது வேண்டாம். ஃபுட்டுனால் கூட நாங்கள் எங்களை கரைப்படுத்த விரும்பலை.
ஆமேன். ஓகே, ஒன்று கூட சொல்கிறேன், சொல்லிவிட்டு நாளைக்கு ஆண்டர் அனுமதிச்சா நான் கன்டினியூ பண்ணுறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வேர்டு. இதை சொல்லி நான் இது பண்ணுறேன். நாளைக்கு நான் இதே பாயிண்டை இது பண்ணுறேன். பாயிண்டை சொல்கிறேன். நமக்கு தெரியும், சாமுவேல் தேவ சத்தம் கேட்டான். மூணாவது ஒரு மேன்மை என்னது? எல்லாரும் சொல்லுங்கள், தேவ சத்தம். அதாவது ஒரு மனிதனிடத்தில் பேசுவது போல கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசினார். ஏலிகிட்ட பேசலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த சாமுவேல் ஆலயத்துக்கு விட்ட நாட்கள், இந்த நாட்கள் என்பது ஒரு ஆவியானுடைய பிரத்யட்சமான கிரியைகள் நடக்காத காலம். அதாவது ஒரு தீர்க்கதரிசியோ ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக பேசாத ஒரு இருண்ட காலமாக அந்த நாட்கள் இருந்துச்சு. நீங்கள் 3ஆம் அதிகாரம், ஆமேன், ஸ்தோத்திரம், 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையால் சாமுவேலுக்கு தம்மை என்ன செய்தார்? சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தினார். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. காது கேட்கல. இன்னும் சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். அப்போது இது ஒரு இருண்ட நாட்களாக தேவனுடைய பிரத்யட்சமான கிரியைகள் நடக்காத ஒரு நாட்களாக இருந்துச்சு. அதன் மத்தியிலே ஏலிட்ட கர்த்தர் பேசலை. ஆனால் சின்ன பையனாகிய சாமுவேலிடத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? பேசினார். சாமுவேல் தேவ சத்தம் கேட்டான். ஹல்லேலூயா. இந்த சின்ன பருவத்தில் இந்த 3 அனுபவம் இருந்தனால பார்த்தீங்களா, அவன் காதில் தேவன் பேசுகிறார். கவனிங்க, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொன்னேன்? சாமுவேல் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தான்? பிரியமாக இருந்தான். நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்கள். அலையிலியா மட்டும் சவுண்டாக வருது. சாமுவேல் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தான்? பிரியமாக இருந்ததுனால கர்த்தர் ஆசாரியனாகி ஏலினிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறார்? சின்ன பையனிடத்தில் பேசுகிறார். நம்ம பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பேசுவாராக, நம்மிடத்தில் பேசுவாராக. இந்த நான் போன ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பீரியடில் சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்கள் டைரியில் ஒரு 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 இடம் விட்டு நீங்கள் என்ன எழுதணுன்னா, கர்த்தர் உங்ககிட்ட நேரடியாக பேசினவைகளை நான் கேட்குறேன். சின்ன பிள்ளைகிட்ட பேசினார்னு உங்கள்கிட்ட பேசுவாரா? பேசாமல் இருப்பாரா? நான் சொல்கிறது பாஸ்டர் பிரசங்கத்தில் பேசினார், அப்படி பேசினார், நான் பைபிள் படிக்கணும், நான் அது தப்பு சொல்லலை, அது ஓகே. சாமுவேலிடத்தில் கர்த்தர் நேரடியாக பேசுவது உண்மையானால் என் சத்தத்தை கேட்கிற உங்களிடத்தில் கர்த்தர் நேரடியாக பேசுவாராக. பார்த்தீங்களா, நான் போன ஃப்ரைடே நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. அப்படி தானே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன் சொன்னேன். பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குது. உங்கள் டைரியில் 29ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளாக தேவன் என்னோடு நேரடியாக பேசின வார்த்தைகள்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் பல வார்த்தைகள் எழுதியிருக்கணும். எழுத வைப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் காலையில் அதிகாலையிலையும் சாயங்காலம் வேலை இல்லாமலாம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இது விலையேறப்பட்ட நேரம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர்றீங்க. நான் நேற்றே சொன்ன பகலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். நைட்டு சொப்பனத்தில் பேசுவார். இங்கே ஆராதிக்கும் போது பிரசங்கம் நான் பண்ணி கொண்டிருக்கும் நேரடியாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் சொல்கிறேன், இந்த அனுபவங்கள்லாம் சாமுவேலுடைய சிறு பருவத்திலே கர்த்தர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். மணி 8 ஆயிட்டு. நான் நாளைக்கு திரும்ப கன்னியூ பண்ணுறேன். சத்தமாக வராமே சந்தோஷமாக வரலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். செல்வராஜ் பாஸ்டருக்கு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோம். அந்த காயங்கள் போன ஃப்ரைடே ஃபாஸ்டிங் வெளிப்பிச்சோம். அவர் தான் ஃபயர் இறக்குனார். வந்தவர்களுக்கு தெரியும்.
ஒரு 1.5 மணிக்கூர்கிட்ட அவர் தான் நடத்தினார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முழங்கால நின்று நைட்டு ஆண்டவர் அவர் இன்னும் நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பாராக. அந்த சின்ன அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றட்டும். எல்லோரும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். செல்வராஜ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய மகனை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த காயங்களெல்லாம் ஆறட்டும். அந்த காலில் இருக்கிற புண்ணெல்லாம் மாறி போகட்டும். பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. நல்ல பலனை கொடும். எங்கள் சபை மக்கள் எல்லாரும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த சாமியோட அனுபவங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அந்த இளமை பருவத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் தருவீராக, தந்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். அந்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை